அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் இதை பார்க்க போகிறோம். எப்படி யூரோப்பியன்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி முதல்ல வாணிகம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நாட்டை கைப்பற்றி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த லெசன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். Introduction. Many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India in the 18th century and 19th centuries have left accounts of their experiences and their impressions of various parts of the country. To know the events of modern period, we have abundant sources at the international, national and regional level. 18 மற்றும் 19வது நூற்றாண்டுகளில் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்ச பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பு பணி செய்கிறவங்க, பொதுப்பணியில் இருக்க ஊழியர்கள், அந்த மாதிரி ஆளுங்க நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் தாங்கள் போய் அவங்க பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. நவீன கால வரலாற்று நிகழ்வுகளை அறிய சர்வதேச, தேசிய மற்றும் வட்டார அளவில் நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்குது. Sources of modern India. The sources for the history of modern India help us to know the political, socio-economic and cultural developments in the country. From the very beginning, the Portuguese, the Dutch, the French, the Danish and the English recorded their official transactions in India on state papers. Well-preserved records are very valuable to know about their relations in India. The archives at Lisbon, Goa, Pondicherry and Madras were literally storehouses of precious historical informations. All these sources must, however, be critically evaluated before they are used for historical writings. நவீன இந்திய வரலாற்றை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள். நவீன இந்தியாவுடைய வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி நமக்கு அறிய உதவுது. தொடக்க காலத்திலிருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செஞ்சுருக்காங்க. பராமரிக்கப்பட்ட அவங்களுடைய பதிவுகள் இந்தியாவில் அவங்களுடைய தொடர்பு பற்றி அறிய நமக்கு முக்கியமான ஆதாரமாக இருக்குது. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் இருக்கிற ஆவண காப்பகங்கள் விலைமதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகமாக இருக்குது. அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ். We can write history with the help of sources like written sources and material sources. சான்றுகளுடைய வகைகள்னு பார்த்தோம்னா நாம் வரலாற்றை எழுதுறதுக்கு எழுதப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் நமக்கு பெரிதும் உதவுது. முதல்ல ரிட்டன் சோர்சஸை பார்க்குறோம். After the advent of the printing press, numerous books were published in different languages. Hence, people began to acquire knowledge easily in the fields like art, literature, history and science. The Europeans came to know about the immense wealth of India from the accounts of Marco Polo and similar sources. The wealth of India attracted Europeans to this country. Anandarangam is a name of conjure within the annals of Tamil history. He was a Dubas in Pondicherry to assist French trade in India. He recorded the events that took place in French India. His diaries contain the daily events from 1736 to 1760, which are the only written secular record available during that period. His diaries reveal his profound capacity for political judgment and is a most valuable sources of history. Written sources include literatures, travel accounts, diaries, autobiographies, pamphlets, government documents and manuscripts. முதல்ல எழுதப்பட்ட ஆதாரங்களை பற்றி சொல்கிறாங்க. அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. இதன் விளைவாக கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் போன்ற துறைகளை பற்றி மக்கள் எளிதாக அறிய முடிஞ்சுது.
இந்தியாவில் இருக்கிற ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள் அவங்களுடைய பயண குறிப்புகளில் எழுதியிருக்காங்க. இதை பார்த்து ஐரோப்பியர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இந்தியாவில் இருந்த நிறைய வளம் இருந்தது இல்லையா, அந்த இயற்கை வளங்கள் தான் யூரோப்பியன்ஸை இந்தியாவை நோக்கி ஈர்க்குது. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பேருன்னு பார்த்திங்கன்னா ஆனந்தரங்கம். இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். டுபாஸ்னா மொழிபெயர்ப்பாளர். 1736 1760 வரைக்கும் அவர் எழுதின பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றின அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவுற ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய குறிப்புகள் அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாக விளக்கிற வரலாற்று ஆதாரமாக இருக்குது. எழுதப்பட்ட ஆதாரங்கள்னா இலக்கியங்கள், பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள், இது எல்லாத்தையும் உள்ளடக்குனது. அடுத்தது ஆர்ச்சிவ்ஸ். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் preserved. The National Archives of India (NAI) is located in New Delhi. It is the chief storehouse of the records of the Government of India. It has main source of information for understanding past administrative machinery as well as a guide to the present and future generations related to all matters. It contains authentic evidence for knowing the political, social, economic, cultural and scientific life and activities of the people of India. It is one of the largest archives in Asia. அடுத்தது ஆர்ச்சிவ்ஸ்னா ஆவண காப்பகங்கள். வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படுற இடம் ஆவண காப்பகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் அதாவது NAI புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. இது இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கிற முதன்மை காப்பகமாகும். இது கடந்த கால நிர்வாக முறைகளை புரிஞ்சு கொள்வதற்கான அனைத்து தகவல்களோட தற்கால மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார மற்றும் அறிவியல் ரீதியான வாழ்க்கை மற்றும் மக்கள் நடவடிக்கைகளை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையான சான்றுகள் இதில் அடங்கியிருக்கு. இது ஆசியாவில் இருக்கிற ஆவண காப்பகங்களிலேயே மிகவும் பெரியதாகும். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் கேன் ரைட்லி பி கால்ட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்தது தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் presently known as Tamil Nadu Archives (TNA) is located in Chennai. It is one of the oldest and largest document repositories in southern India. The most of the records in the Tamil Nadu Archives are in English. The collections include series of administrative records in Dutch, Danish, Persian and Marathi. Few documents are in French, Portuguese, Tamil and Urdu. இதுதான் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். அந்த படத்தை நமக்கு காமிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் has 1642 volumes of Dutch records which relate to Cochin and Coromandel coast. These records cover the period from 1657 to 1845. The Danian records cover the period from 1777 to 1845. Dodwell prepared with great effort and the first issue of the calendar of Madras records was published in 1917. He was highly interested in encouraging historical researchers. He opened a new chapter in the history of Tamil Nadu Archives. தமிழ்நாடு ஆவண காப்பகம்னு பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாடு ஆவண காப்பகம்னு அழைக்கப்படுறது
சென்னை பதிப்பாசனம் இது சென்னையில் அமைஞ்சிருக்கு. இது தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிக பெரிய களஞ்சியங்களில் ஒன்று. அங்கே இருக்கிற பெரும்பாலான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. மேலும் அங்கே டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள், அப்புறம் பிரெஞ்சு, போர்ச்சுகீசிய, தமிழ், உருது போன்ற மொழிகள்லேயும் இருக்குது. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642 வருஷம் டச்சு பதிவுகளுடைய தொகுப்புகள் இருக்குது. இது கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் இருக்கிற இடங்களோட தொடர்புடையது. இந்த பதிவுகள் 1657 1845 காலப்பகுதியை உள்ளடக்குனது. டேனிஷ் பதிவுகள் 1777 1845 காலப்பகுதியை உள்ளடக்குனது. டேட்வெல் அப்படிங்கிறவருடைய பெரும் முயற்சியால் 1917 வருஷம் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டுச்சு. வரலாற்று ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறதுல அவருக்கு இருந்த மிகுந்த ஆர்வத்தை இது காட்டுது. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் தான் தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்தது மெட்டீரியல் சோர்சஸ். இந்த படத்தில் இருக்கிறது செயின்ட் டேவிட் ஃபோர்ட். இது கடலூரில் இருக்குது. மெனி பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் are the main sources of modern Indian history. They give us a lot of information and the achievements of national leaders and historical personalities. Historical buildings like St. Francis Church at Cochin, St. Louis Fort at Pondicherry, St. George Fort in Madras, St. David Fort in Kadalur, India Gate, Parliament House, President House in New Delhi, etc. are different styles and techniques of Indian architecture. Other objects and materials of religious, cultural and historical value are collected and preserved in museums. These museums help to preserve and promote our cultural heritage. The National Museum in Delhi is the largest museum in India, which was established in 1949. Coins are a good source to know about administrative history. The first coinage in modern India under the crown was issued in 1862. Edward VII ascended after Queen Victoria and the coins issued by him bore his model. The Reserve Bank of India was formally set up in 1935 and was empowered to issue Government of India notes. The first paper currency issued by RBI in January 1938 was 5 rupee notes bearing the portrait of King George VI. அடுத்தது இதை பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களை பற்றி சொல்கிறாங்க. பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களாக இருக்குது. அவை தேசிய தலைவர்களுடைய சாதனைகளையும் வரலாற்று பிரமுகர்கள் பற்றின தகவல்களையும் நமக்கு நிறைய தருது. இந்திய கட்டடக்கலையின் கலையம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக இருக்கிற கட்டிடங்கள்னு பார்த்திங்கன்னா கொச்சியில் இருக்கிற புனித பிரான்சிஸ் ஆலயம், பாண்டிச்சேரியில் இருக்கிற புனித லூயிஸ் கோட்டை, சென்னையில் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டை, கடலூரில் இருக்க புனித டேவிட் கோட்டை, இந்தியா கேட், டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை, இதெல்லாம் சொல்லலாம். சமய, கலாச்சார, வரலாற்று மதிப்புமிக்க பொருள் மூலங்கள் சேகரிக்கப்பட்டு அவை அருங்காட்சியகத்தில் வச்சு பாதுகாக்கப்படுது. இந்த அருங்காட்சியகங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்த உதவுது. டெல்லியில் இருக்கிற மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகமாகும். இது 1949 ஆண்டு நிறுவப்பட்டுச்சு. நிர்வாக வரலாற்று அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்களும் இருக்குது. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862 வருஷத்தில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டுச்சு. ராணி விக்டோரியாவுக்கு பின்னாடி அரியணை ஏறின மன்னர் 7ஆம் எட்வர்டு தன்னுடைய உருவம் தாங்கின நாணயத்தை வெளியிட்டார். ரிசர்வ் வங்கி 1935 முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுற அதிகாரத்தை பெற்றுச்சு. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கின இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டுச்சு. In 1690,
Fort Saint David was built by the British in கடலூர். 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்டுச்சு. அடுத்தது அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். After the capture of Constantinople by the Turks in AD 1453, the land route between India and Europe was closed. The Turks penetrated into North Africa and the Balkan Peninsula. It became imperative on the part of the European nations to discover new sea routes to the east. ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்ததை பற்றி சொல்கிறாங்க. கிபி 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற பகுதி கைப்பற்றப்பட்ட பின்னாடி இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் நிலவழி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. துருக்கி வட ஆப்பிரிக்காவிலையும் பால்கன் தீபகற்பத்திலேயும் நுழைஞ்சுது. இது ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டுச்சு. போர்ச்சுகல். Amongst the entire European nations, Portugal was the foremost to make a dynamic attempt to discover a sea route to India. Prince Henry of Portugal, who is commonly known as the Navigator, encouraged his countrymen to take up the adventurous life of exploring the unknown regions of the world. Bartholomew Dias, and Portuguese sailor, reached the southernmost point of Africa in 1487. He was patronized by the King John II. போர்ச்சுகல் இந்தியாவுக்குள்ளே வந்ததை பற்றி சொல்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள் அனைத்துலேயும் போர்ச்சுகல் மட்டும் இந்தியாவுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றின்னு அறியப்படுறாரு. அவர் உலகத்தில் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கப்படுற பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தன்னுடைய நாட்டு மக்களை ஊக்குவிக்கிறாரு. 1487 போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனை அடைஞ்சார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். இந்த மேப்பை பாருங்கள். இதில் ஓயேஜ் ஆஃப் வாஸ்கோடகாமா எப்படி கடல் வழியாக பயணம் மேற்கொண்டார் அப்படிங்கிறத இதில் நமக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது யூரோப்பியன் ட்ரேட் சென்டர்ஸ். யூரோப்பியன்ஸ் எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே வாணிப தளங்களில் நிறுவனாங்கிறத போட்டிருக்காங்க. பாருங்கள், அது வேறு வேறு கலரில் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. க்ரீன் கலரில் இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்ஸ், ரெட் கலரில் இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ், பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் டச்சு செட்டில்மெண்ட்ஸ், ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கிறதெல்லாம் டேனிஷ் செட்டில்மெண்ட்ஸ், ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ். அடுத்தது வாஸ்கோட காமா another Portuguese sailor reached the southernmost point of Africa and he continued his journey to Mozambique, from where he sailed to India with the help of an Indian pilot. இவர் தான் வாஸ்கோட காமா. In AD 1498 he reached Calicut, where he was cordially received by King Zamarin, the ruler of Calicut. A second Portuguese navigator, Pedro Alvarez Cabral, sailed towards India, following the route discovered by Vasco da Gama with 13 ships and a few hundred soldiers in 1500. On his arrival at Calicut, there arose conflicts between the Portuguese and King Zamarin. Vasco da Gama came to India for the second time in 1501 with 20 ships and founded a trading center at Kannanur. One after another, they established factories at Calicut and Cochin. King Zamarin attacked the Portuguese in Cochin but was defeated. Cochin was the first capital of the Portuguese East India Company. The third voyage of Vasco da Gama was in 1524. He soon fell ill and in December 1524 he died in Cochin. வாஸ்கோ ட காமா
தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை அடைஞ்சு அங்கேருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தன்னோட பயணத்தை தொடர்ந்தார். பின்னாடி இந்திய மாலுமி ஒருவரோட உதவியோட கிபி 1498 கள்ளிக்கோட்டையை அடைஞ்சார். அவரை மன்னர் ஜாமரின் வரவேற்றாரு. இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல்ங்கிறவர் வாஸ்கோட காமாவின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் சில 100 வீரர்களோட 1500வது வருஷம் கள்ளிக்கோட்டையை வந்து அடைஞ்சார். வாஸ்கோட காமா 1501 20 கப்பல்களோட இரண்டாவது முறையாக இந்தியா வந்தார். அப்போது கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார். பின்னாடி கள்ளிக்கோட்டை, கொச்சின் பகுதிகளிலேயும் வர்த்தக மையத்தை நிறுவினார். இதனால் கோபம் கொண்ட மன்னர் ஜாமரின் போர்ச்சுகீசியர்களை தாக்குனார். ஆனால் அவர் போர்ச்சுகீசியர்களால் தோற்கடிக்கப்பட்டார். பின்னாடி கொச்சின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியுடைய முதல் தலைநகரமாக ஆணுச்சு. 1524 வாஸ்கோட காமா 3வது முறையாக இந்தியா வந்தபோது நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 1524 கொச்சியில் காலமாயிட்டார். அடுத்தது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா 1505 to 1509. In 1505, Francisco de Almeida was sent as the first governor for the Portuguese possession in India. Almeida had the aim of developing the naval power of the Portuguese in India. His policy was known as the Blue Water Policy. As Portuguese tried to break the Arabs' monopoly on Indian Ocean trade, it negatively impacted on the trade interest of Egypt and Turkey. Sultans of Bijapur and Gujarat were also apprehensive of the expansion of Portuguese control of ports, which led to an alliance between Egypt, Turkey and Gujarat against Portuguese invaders. In a naval battle fought near Chaul, the combined Muslim fleet won a victory over the Portuguese fleet under Almeida's son, who was killed in the battle. Almeida defeated the combined Muslim fleet in a naval battle near Dayu, and by the year 1509, Portuguese claimed the naval supremacy in Asia. அடுத்தது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவருடைய காலகட்டம் 1505 1509 வரைக்கும். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறவர் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் ஆவார். இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை பலப்படுத்துறதே இவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அதுக்காக அவர் பின்பற்றின கொள்கை நீலநீர் கொள்கை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்திய பெருங்கடலில் அரேபிய ஏகபோக வர்த்தகத்தை போர்ச்சுகீசியர் தகர்க்கிறதுக்கு முயன்றப்ப அது எதிர்மறையாக துருக்கி மற்றும் எகிப்தையும் பாதிச்சுது. பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் போர்ச்சுகீசியருக்கு எதிராக எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவளித்தாங்க. இதனால் துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துறது குறித்தும் போர்ச்சுகீசியர் கவலை அடைஞ்சாங்க. இந்த நிலையில் சாவலுக்கு அருகில் நடைபெற்ற கடற்படை போரில் முஸ்லீம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியரை தோற்கடிச்சுது. இந்த போரில் அல்மெய்டாவுடைய மகன் கொல்லப்பட்டான். பின்னாடி டையூவில் நடைபெற்ற கடற்போரில் அல்மெய்டா முஸ்லீம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். கிபி 1509 போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரினாங்க. அடுத்தது அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் 1509 to 1515. The real founder of the Portuguese power in India was Alfonso de Albuquerque. He captured Goa from the Sultan of Bijapur in November 1510. In 1515, he established the Portuguese authority over arms in Persian Gulf. He encouraged the marriages of the Portuguese with Indian women. He mentioned friendly relations with Vijayanagar Empire. அடுத்தது அல்ஃபோன்சோ டி ஆல்புகர்க்
1509 1515 வரைக்கும் இவருடைய காலகட்டம். இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவனவர் யாருன்னா அல்ஃபோன்சோ டி ஆல்புகர்க் தான். இவர் பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து நவம்பர் 1510 கோவாவை கைப்பற்றினார். 1515 பாரசீக வளைகுடாவில் இருக்கிற ஆம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அல்ஃபோன்சோ டி ஆல்புகர்க் இந்திய பெண்களை போர்ச்சுகீசியர்கள் திருமணம் செஞ்சுக்கிறத ஊக்குவிச்சார். மேலும் விஜயநகர பேரரசோட நட்புறவையும் மேற்கொண்டார். அடுத்தது நினோ டி குன்ஹா 1529 to 1538. Governor Nino T. Kunha moved capital from Cochin to Goa in 1530. In 1534, he acquired Bazin from Bahadur Shah of Gujarat. In 1537, the Portuguese occupied Diu. Later, they wrested Daman from the local chiefs of Gujarat. In 1548, they occupied Salsette. Thus, during the 16th century, Portuguese succeeded in capturing Goa, Diu, Daman, Salsette, Bazin, Chaul and Bombay on the western coast, Hooghly on the Bengal coast, and Santom on the Madras coast, and enjoyed good trade benefits. The Portuguese brought the cultivation of tobacco to India. Due to the influence of Portuguese Catholic religion to spread in certain regions on India's western and eastern coast, the printing press was set up by the Portuguese at Goa in 1556. A scientific work on the Indian medicinal plants by a European writer was printed at Goa in 1563. In 17th century, the Portuguese power began to decline to the Dutch, and by 1739, the Portuguese pockets became confined to Goa, Diu and Daman. அடுத்தது நினோ டி குன்ஹா 1529 1538 வரைக்கும் இவருடைய காலகட்டம். ஆல்புகர்க்கு பின்னாடி கவர்னரான நினோ டி குன்ஹா 1530 தலைநகர கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். 1534 குஜராத்தின் பகதூர் ஷா கிட்ட இருந்து பசீன் பகுதியை கைப்பற்றினார். மேலும் 1537 டையூவை கைப்பற்றினார். பின்னாடி குஜராத்தின் உள்ளூர் தலைவர்கள் கிட்ட இருந்து டாமனை கைப்பற்றினார். பின்னாடி சால்செட்டை 1548 ஆக்கிரமித்தார். இந்த மாதிரி போர்ச்சுகீசியர் 16வது நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா, டையூ, டாமன், சால்செட், பசீன், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றுறதுல வெற்றி பெற்றாங்க. வங்காள கடற்கரையில் ஹூக்லி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதிகளையும் கைப்பற்றினாங்க. போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினாங்க. போர்ச்சுகீசியருடைய செல்வாக்கால கத்தோலிக்க கிறித்துவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோரத்தில் சில பகுதிகளில் பரவுச்சு. 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டுச்சு. அச்சு இயந்திரத்தோட உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற நூல் அச்சிட்டு வெளியிட்டார். 17வது நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுக்கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சுது. மேலும் 1739 வருஷம் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா, டையூ, டாமன் ஆகியவற்றோட நின்று போயிடுச்சு. இது வரைக்கும் பொறுமையாக கவனித்ததுக்கு ரொம்ப நன்றி. பாடம் பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே இருக்கிற டச்சுக்காரர்கள்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.